ஒரு சிறந்த போராளி கோபப்படக்கூடாது. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணம் செய்கிறீங்கன்னா அந்த பயணம் சிறப்பாக முடியணும்னா நீங்கள் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியும் பயணமும் வீணாயிருங்கிறது தான் உண்மை. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதற்கு பணி செய்கிறீர்கள் என்றால் அந்த பணியை நீங்கள் மனதில் வைத்து அந்த பணி சிறப்பாக முடிய வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் கோபப்படாமல் இருந்தால் கடினமான போராட்டம் கூட ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு சிறந்த போராளி என்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் எப்பொழுதுமே வானத்தில் பறக்கின்ற பறவையைப் போல் மென்மையாக லேசாக உங்களுடைய செயலை கடைபிடிக்க வேண்டும். கோபம் வந்தாலும் கூட அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் மனதுக்குள் வைத்து அந்த கோபத்தை வரவிடாமல் பக்குவமாக நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் அற்புதமான ஒரு சிறந்த போராளியாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. ஒரு சிறந்த போராளி எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சிந்தித்து துணிவோடு செயல்பட வேண்டும். உங்கள் சிந்தனை அந்த போராட்டத்திற்குரிய ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களை சார்ந்த உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து நீங்கள் சிறந்த போராளி என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து தான் நினைத்ததையும் தன்னுடன் இருக்கும் மனிதர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஓர் விவேகமுள்ள போராளியாக இருக்க வேண்டுமே ஒழிய கோபப்படக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடாது. கோபப்படக்கூடிய மனிதனாக இருந்தால் நீங்கள் எடுத்த காரியம் தோல்வியில் முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு விஷயம்தான். ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் போராடும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து அதை செயல்படுத்தினால் அது நிச்சயமாக அழகாக நேர்த்தியாக அந்த பணி முடியும் என்பதுதான் உண்மை. சிறந்த போராளிக்கு எப்பொழுதுமே பொறுமை வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த போராளி பொறுமையாக இல்லை என்றால் கையில் எடுத்த பானை
நழுவி விழுந்து உடைவது போல் உங்களுக்கு எந்த விஷயம் முழுமையாக அது எட்டாது என்பதுதான் உண்மை. ஆகையால் நல்ல போராளிகள் கோபப்படாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிகரமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. சிகரத்தை தொட வேண்டுமென்றால் போராட வேண்டும். அந்த போராட்டம் பொறுமையோடு நேர்த்தியாக இருந்தால் சிகரத்திற்கே சிகரமாக நீங்கள் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.